வணக்கம் அன்பு நண்பர்களே! நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அ இன்று நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்திருப்பவர் திருமதி சாந்தா தேவிராமன் ஆல் த வே ஃப்ரம் டெல்லி. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷி இஸ் அன் அட்வொகேட் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. மேம் வணக்கம். வெல்கம் டூ அவர் ஷோ. வி ஆர் வெரி ப்ரவுட் டூ ஹோஸ்ட் யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டூ அவர் ஷோ மேம். வணக்கம். தேங்க் யூ வெரி மச். மேம் இப்போ தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமதி சசிகலா அவர்கள் வந்து விடுதலை ஆகி வர்றது எப்போ? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. ஸோ ஏஐஏடிஎம்கே மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. பிகாஸ் அவங்க இப்ப சசிகலா இல்லாம அந்த பார்ட்டி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அவங்க வந்தா ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆ எப்போ இந்த ஜட்ஜ்மென்ட் என்ன மாரி ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்து வந்தது மேம் இந்த கேஸ்ல? இந்த கேஸ் தர்மா எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்துட்டு அந்த ஒரு ஒரு அந்த 12 இயர்ஸ் ஆஃப் அ டிராவலிங் டைம நம்ம பிரீஃப்லி கொஞ்சம் கவர் பண்ணா உங்க வியூவர்ஸ்க்கும் எப்படி இது ஆரம்பிச்சது, என்ன கான்டெக்ஸ்ட்ல ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது அண்ட் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். ஈவன் த ஓகே. நியூ பீப்பிள், ஈவன் த யங்ஸ்டர்ஸ் தே வுட் நாட் பி நோயிங் ஆஸ் டு தட் 96ல இருந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி. ஓகே. 96ல வந்து மிஸ்டர் சுப்பிரமணிய சுவாமி ஜனதா பார்ட்டி சீஃப். ஸோ அப்போ வந்து ஜனதா பார்ட்டி சீஃபா இருந்தாரு. அண்ட் மிஸ்டர் சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாரு. தட் மேடம் ஜெயலலிதா இது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா வந்து இன்கம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லின்னு. 97ல வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போது அவங்க வந்து 4 பேரை வந்து ரெஸ்பான்சிபிள்னு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. அக்யூஸ்டா காமிச்சாங்க. அதுல வந்து மேடம் ஜெயலலிதாவும், தென் சசிகலா, தென் இளவரசி அண்ட் ஆல்சோ சுதாகரன் சொல்லின்னு இவங்க 4 பேரையும் அக்யூஸ்டா பண்ணாங்க. அதுக்கப்புறம் தென் தி இன்வெஸ்டிகேஷன் வாஸ் ஆன். அதுக்கப்புறம் ட்ரையல் கோர்ட்ல ஒரு 250 300 விட்னஸஸ் வந்து எக்ஸாமின் பண்ணாங்க. பிகாஸ் த ட்ரையல் கோர்ட்ல வந்து ஸ்பெஷல் ஜட்ஜ் வந்து கர்நாடகால போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆன் த பெட்டிஷன் விச் வாஸ் ஃபைல்டு பை மிஸ்டர் அன்பழகன். ஸோ ஓகே. அவர் ஃபைல் பண்ண பெட்டிஷன்ல சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாடுல இருந்ததுன்னா ப்ரெஜுடைஸ்டா இருக்கும். அதனால வந்து கர்நாடகால போய் இதோட ட்ரையல் நடக்கணும்னு சொல்லின்னு தென் கர்நாடகாக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி தென் ட்ரையல் கண்டினியூ ஆச்சு கர்நாடகால. அங்க ஓகே. வந்து கம்ப்ளீட்டா என்டையர் எவிடன்ஸ் வாஸ் லெட் ப்ராசிக்யூஷன் ஃபுல்லா லீட் பண்ணிட்டு 2014ல வெரி வெரி லாங் டீடைல்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. So ஓகே. trial court வந்து it was held that all the four of them was were guilty of their offenses because PC ஆக்ட்லயும் வந்தது, prevention of corruption ஆக்ட்லயும் இருந்தது, சிஆர்பிசி சாரி ஐபிசிலயும் அஃபென்சஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து they were found guilty. அதனால ட்ரையல் கோர்ட் வந்து கன்விக்ஷன் கொடுத்தாங்க. அத வந்து தென் இவங்க 4 பேரும் அக்யூஸ் 4 பேரும் ஹைகோர்ட்ல வந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. 2015ல கர்நாடகா ஹைகோர்ட் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. பிரைமரிலி ஆன் த ஆங்கிள் தட் இந்த வெல்த் வந்து எது அக்யூமுலேட் பண்ணாங்களோ அந்த அவங்க வந்து பிகாஸ் டிக்ளேர்டு வெல்த் இருக்கவே இருந்துச்சு. டிக்ளேர்டு இன்கம்ல இருந்து இது வந்து ஒரு 8.4% தான், 8.12% தான், விச் இஸ் லெஸ் தேன் 10%. ஒரு ஜட்மெண்ட்டை ரெஃபர் பண்ணிட்டு லெஸ் தேன் 10% ஆஃப் த இன்கம் இன் கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லயோ ஆர் சைஃபனிங் ஆஃப் த ஃபண்ட்ஸ்ல வராது. அதனால வந்து இவங்கெல்லாம் வந்து எந்த அஃபென்ஸும் கமிட் பண்ணலன்னு சொல்லின்னு கன்விக்ஷன் ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணி அக்விட் பண்ணிட்டாரு. அதை எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் போனாங்க, ஸ்டேட்டும் போனாங்க, மிஸ்டர் அன்பழகன் செப்பரேட்டா இண்டிவிஜுவலா ஃபைல் பண்ணியிருந்தாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப 2017 பிப்ரவரியில ஆர்டர் பண்ண போது they reversed the Karnataka High Court judgment and they confirmed the judgment which was passed by the trial court. So இது வந்து 96ல இருந்து 2017 வரையில் this was the sequence of events, எப்படி ஜுடிஷியரியில லீகல்ல எப்படி ப்ரொசீட் ஆச்சுன்னு சொல்லி. அதுல என்ன ஆக்சுவல் ஃபைனல் ரிசல்ட் ஆச்சுன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால அதுல 4 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாருக்கும் கொடுத்திருந்தாங்க. ட்ரையல் கோர்ட் கொடுத்த போது ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. அண்ட் 2017ல வந்து பிப்ரவரியில இது பண்ண போது ஜெயலலிதா மேடம் இல்ல. 16 டிசம்பர்ல வந்து அவங்களுக்கு டெத் ஆயிட்டதுனால so she was not alive when the Supreme Court judgment came to have been passed. அதனால இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க, சசிகலா, இளவரசி அண்ட் சுதாகரன். இவங்க 3 பேரும் வந்து ட்ரையல் கோர்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணதுனால 4 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் 10 crore each வந்து fine. So this was punishment which was confirmed by the
Honorable Supreme Court. ஓகே, ஓகே. மேம் இப்போ அந்த 10 crore ஃபைன் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ரீசென்ட்டா ஒரு சர்க்குலர் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. தட் ஷி வில் பி ரிலீஸ்ட் ஆன் ஜனவரி 27th 2021 அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 10 crore கட்டல அப்படின்னா, ஷி வில் பி எக்ஸ்டெண்டட் ஆர் ஹர் ஜெயில் டெர்ம் வில் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் அனதர் 1 மோர் இயர் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. Yes. ஸோ வந்துட்டு அவங்க பிப்ரவரி 2022ல தான் வந்து ரிலீஸ் ஆவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எதனால இந்த ப்ராப்ளம் மேம்? இது எதனாலன்னு சொன்னா, இந்த ட்ரையல் கோர்ட் ஆர்டர்லயே இட் இஸ் a பார்ட் ஆஃப் தி ஆர்டர். ட்ரையல் கோர்ட் ஓகே, ஆர்டர்லயே வந்து 4 இயர்ஸ் ஆஃப் சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட் அண்ட் ஃபைன் செப்பரேட்டா ஃபைன் 10 crore அண்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபைன் 1 இயர் வந்து திருப்பி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடும். சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட் வில் கெட் எக்ஸ்டெண்டட் ஃபார் another 1 இயர் அப்படின்னு ஆர்டர்லயே இருக்கு. சோ அதனால இவங்களோட கம்ப்ளீட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, பிகாஸ் இட் இஸ் a composite punishment of both imprisonment and also the fine. அதனால வந்து ஃபைன வந்து பே பண்ணினாதான் அந்த பனிஷ்மெண்ட் இது வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த ஃபைன் ஆஃப் 10 crores ஈச் வந்து பே பண்ணலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா தான் ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி த ட்ரையல் கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வரையில் இது கன்ஃபார்ம் ஆயாச்சு. தட் அந்த 10 crore ஃபைன் பே பண்ணணும்னு. ஃபைன் பே பண்ணலன்னா என்ன ஆகும்? அதுவும் வந்து 1 இயர் எக்ஸ்டென்ஷன் அதையும் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அண்ட் ஆல்ரெடி இவங்க வந்து எக்ஸாஸ்டும் பண்ணிட்டாங்க. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் ஆச்சுன்னா யூ ஹேவ் a remedy to file a review. அந்த ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணினாங்க அப்போ 2017ல. அந்த ரெவ்யூ பெட்டிஷனும் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ரெவ்யூ டிஸ்மிஸ் ஆன அப்புறம் ஒரே லீகல் ரெமெடி இருக்கிறது வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் சொல்லுவோம். The curative petition is the one. அது வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சொன்னது கிடையாது. ஆனா 2002 ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் சொல்லி இன் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டே ஆர் எனி கோர்ட்டே ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல வந்து பண்ணாம தப்பா போயிடுச்சு, இல்ல ஒரு ரொம்ப வைட்டல் ஏதாவது டாக்குமெண்ட்டை பார்க்காம பை சான்ஸ் ஒரு இர்ரெகுலாரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா 2002ல அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னாங்க கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஒரு 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 டெஃபினட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி த கோர்ட் ஆல்சோ கேன் கரெக்ட் இட்ஸ் ஓன் ஆர்டர்ஸ். அந்த கான்செப்ட் கியூர் நம்ம CURE கியூர் சொல்ற மாதிரி டு கியூர் இட்ஸ் ஓன் டிஃபெக்ட் which has already unconsciously occurred. அதுக்காக கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்னு ஆரம்பிச்சாங்க. பட் இவங்க வந்து சசிகலாவோ இவங்க 2 பேருமே இவங்க 3 பேருமே கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணல. they did not opt for this option. இந்த ரெமெடிக்கு பண்ணவே இல்லை. அது பண்ணாததுனால அண்ட் கன்விக்ஷனையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால கியூரேட்டிவ் பெட்டிஷன் வந்து பிகாஸ் டேர்மே முடிய போகுது அண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லீகல் ரெமெடி இல்ல. அதனால இட் இஸ் ஜஸ்ட் ஜங்க்சர் அவங்க வந்து ஃபைனையும் பே பண்ணினா தான் ஜனவரியில வந்து வர முடியும். தட் இஸ் மை ஒப்பீனியன். இல்லன்னா அந்த 1 இயர் வந்து எது ட்ரையல் கோர்ட் சொல்லி சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ இன்னொரு 1 இயர் இன் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் இட் will get another 1 year ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து அவங்க வந்து பேர் பண்ணி ஆகணும். ஓகே. சோ as you said curative petition வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஹோப் ஃபார் தி சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சில இடத்துல படிச்சிருக்கோம். சோ மேம் இப்போ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ கொஞ்சமா பொலிட்டிக்கலா நான் போறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ சசிகலா வந்தாங்கன்னா ஷி மே கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். சோ இப்போ அவங்க வந்துட்டு ஏடிஎம்கே சார்ஜ் எடுத்துட்டு அவங்க லீடரா வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவங்களால எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ண முடியுமா மேம்? இதுல வந்து நான் வந்து as a political analyst நான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இல்லவும் இல்ல அண்ட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து இதை சொல்லவும் இல்ல. ஆனா லீகல் ஆங்கிள் இருந்து there is a very specific provision. இப்ப people representation of people actல if any person is convicted அவங்களோட கன்விக்ஷன் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 6 years they cannot contest in the election. அதனால because that provision is already there in law. இப்ப 2021ல வந்து ஜனவரில ரிலீஸ் ஆனாலும் அவங்க அதுக்கப்புறம் 6 months 6 years வந்து அவங்க எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இன் கேஸ் இன் டிஃபால்ட் ஆஃப் இட் இன் கேஸ் 2022 போயிடுச்சுன்னா அப்பதான் அவங்களோட பீரியட் கம்ப்ளீட் ஆகுது. அதனால 2022ல இருந்து ஃபர்தர் பீரியட் ஆஃப் another 6 years அவங்க வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாது. சோ அதுவும் தட் இஸ் a legal position of law. That's a position of law. அதனால அதையும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் have to consider this also. ஓகே. மேம் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்கிம் சீஃப் மினிஸ்டர் பவன் சாம்லிங் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2016 இஃப் ஐ எம் நாட் ராங் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு
ஒரு வேர்டிக் கொடுத்து அவர் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியாம போச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த கேஸ் இல்லாம இட் ஹஸ் பிகம் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு போனதுக்கு அப்புறம் ஐ மீன் அவருக்கு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா இம்ப்ரிசன்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ நடுவுல அது வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு இப்போ திருப்பி அவர் வந்துட்டு ஹீஸ் பிகமிங் சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? இந்த 2 இயர்ஸ்க்குள்ளார இருந்தா வந்துட்டு நீங்க கண்டெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 2 இயர்ஸ் தாண்டி போனா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்ல 2 இயர்ஸ் முன்னாடியே கேஸ் வந்து நல்ல அண்ட் வாய்டா போயிடுச்சுன்னா நீங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் பர்டிகுலரா ஏதாவது இருக்கா மேம்? எஸ். அத வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து அந்த நம்ம சிக்கிம் வரையிலே போகாம நானு தமிழ்நாடு நம்ம இதையே காமிக்கிறேன். ஜெயலலிதா மேடம் இந்த கேஸே இது பண்ணின போது, ஜெயலலிதா மேடம் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தபோது, தான்சின்னு அப்ப வந்து ஒரு கேஸ் அதுவும் இன்னொரு கேஸ் ஓடிட்டு இருந்துச்சு அப்போ. அந்த தான்சி கேஸ்ல வந்து அவங்கள வந்து வந்து கன்விக்ஷன் குடுத்திருந்தாங்க. அத கன்விக்ஷன் குடுத்ததுனால அவங்க சிஎம் எலெக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிசைன் பண்ணாங்க. அத ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அந்த தான்சி கேஸ்ல வந்து இட் வாஸ் ஹெல்ட் தட் அந்த வந்து அவங்க அக்விட் ஆயிட்டாங்க. சோ இட் காட் ரிவர்ஸ்ட். தி ஆர்டர் காட் ரிவர்ஸ்ட். அது பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி அவங்க வந்து மேடம் வந்து ஆண்டிப்பட்டு இடத்துல இருந்து அங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி அவங்க வந்து சிஎம் ஆனாங்க. அதனால இப்ப வந்து கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா ஹையர் கோர்ட் வந்து இஃப் தே ரிவர்ஸ் இட் அண்ட் அது வந்து கன்விக்ஷன் வந்து அக்விட்டல்ல முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னா then the position changes, then the person can always contest it. ஏன்னா அந்த கோர்ட்டோட ஆர்டர் வந்து ஃபைனாலிட்டியே வரல இன்னும். அது ஃபைனல் ஆகாதனால அக்விட் ஆயிட்டதுனால அந்த கன்விக்ஷன் ஸ்டேட்டஸ் கோஸ். அதனால they get a fresh right to contest the election. ஓகே மேம். மேம் இப்போ இந்த கேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பிரஷர் ஏதாவது இருக்கா? பிகாஸ் வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு ஒரு அதாவது இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு மேஜரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு லீடரா இருந்து எலெக்ட் ஆனவங்க. பட் அவங்கள வந்துட்டு அதுக்குள்ளாரே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஷி வாஸ் செட் டு பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆக்சுவலி. ஸோ அதுக்குள்ளார இந்த கேஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால இப்ப அவங்க வர்றதுனால இப்போ அவங்க ரிலீஸ் ஆகி வர்றதுனால இங்க தமிழ்நாட்டு அரசியல், பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பொலிட்டிக்கல் பிரஷர் சசிகலா மேல ஏதாவது இருக்கும் மேம்? பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து கமெண்ட் பண்றதுக்கு I'm not a right person because I'm a தமிழ்நாடு for a long time. பட் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க இது வந்து தானா கண்டெஸ்டே பண்ண முடியாது. So 6 years is a very long period. அதனால வந்து already 4 years a person who is away from politics and another 6 years of period. இப்ப நமக்கு இன்னைக்கு பேசும்போது நம்ம as a citizen of a country and நம்ம தமிழ்நாடோட நம்ம இதுவா சிட்டிசன் ஆங்கிள் இருந்து நமக்கே இன்னைக்கு தெரியாது தட் அவங்க ஃபைனை பே பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளில வந்துட போறாங்களா இல்ல ஃபைன் பே. ஏன்னா ஐ ரெட் இட் இன் சம்வேர் இன் த மீடியா ஆல்சோ தட் அக்கவுண்ட் எல்லாம் வந்து about 2000 crores வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்கம் இடி எல்லாமே வந்துட்டு ரைட்ஸ் பண்ணி அவங்களோட ஐ மீன் சொத்துக்கள் எல்லாமே வந்து முடக்கிட்டாங்க. சோ அதனால அது ஃப்ரீஸ் பண்ணிட்டதுனால இப்ப அந்த ஃபைனை இது பண்ணும்போது எனிபடி ஃபார் தட் மேட்டர் ஃபைன் வந்து ஃபைன் இஸ் பீயிங் இம்போஸ்ட் ஆன் எப்படி பே பண்றாங்க. இப்ப ஜெயில இருக்கும்போது கூட எவ்ரி கான்விக்ட் வந்து அங்க வேலை செஞ்சு அவங்க சம் ஏர்னிங் தே மேக் சம் ஏர்னிங். சோ அதனால இந்த ஃபைனை வந்து சின்ன சின்ன அஃபென்சஸ்ல இருக்கிறவங்க ஈவன் அங்க இருக்கிற இதை வச்சு வேலை செய்யும் போது ஏர்னிங் வச்சுல கூட small amount and all they used to pay it. They used to pay in the form of a fine. But இதுல வந்து அந்த இது எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டதுனால அண்ட் ஈவன் அந்த ஜட்மெண்ட் கொடுக்கும் போதே நம்ம ட்ரையல் கோர்ட் ஜட்மெண்ட்லயே இந்த போயஸ் கார்டன் வந்து ஹவுஸ் வந்து ஜெயலலிதா மேடமோட ஹவுஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட அம்மா கிட்ட இருந்து முன்னாடில இருந்தே வந்தது. போயஸ் கார்டன் ஹவுஸ் வந்து அவங்க கிட்ட முன்னாடியே இருந்துச்சு. ஆனா கன்விக்ஷன் பண்ணும்போது அந்த ட்ரையல் கோர்ட் ஆர்டர்ல ஸ்பெசிபிக்கா எழுதியிருக்காங்க போயஸ் கார்டன் ஹவுஸ்ல இவங்க எல்லாருமா சேர்ந்து அங்க இருந்து ஏன் அங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த 34 கம்பெனியும் அங்க இருந்தே எல்லாருமா சேர்ந்து தே கேன் பிளான் இட் அண்ட் தென் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ல இருந்து ஒவ்வொரு இதுல இருந்து டிரான்சாக்ஷன்ஸ் வச்சுக்க முடியும். அந்த கன்வீனியன்ஸ்க்காக தான் அவங்க அங்க இருந்தே இருந்து 34 அக்கௌண்ட்ல இருந்து அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லின்னு அப்சர்வேஷன் ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன் வந்திருக்கு. அது வந்திருக்கிறதுனால இப்ப அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் வந்து பை இடி அண்ட் ஆல் ஹஸ் சீஸ்ட் ஃப்ரீ ஹஸ் ஃப்ரோசன் ஆல் தட் அக்கௌண்ட். அந்த ஃப்ரீஸ் பண்ணிருக்கிறதுனால இப்ப ஈவன் பேமெண்ட் அவங்க வந்து 10 crore பேமெண்ட் வந்து பே பண்ண ஃபைன் பேமெண்ட் கொடுத்தாலும்
she will have to anyhow establish to the law as to that அது எந்த earningல இருந்து எப்படி அதை பே பண்றாங்கன்னு காமிக்கணும். அதனால this is the situation. So at this situation, what is the option they are going to exercise is anyhow to be seen by the Tamil Nadu people. ஓகே, ஓகே, ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ சோ மச் மேம். இந்த கேஸ பத்தி ஒரு டீடைல்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்தீங்க. ஸோ கண்டிப்பா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் பீப்புள். ஸோ ஏன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாதி பேருக்கு தெரியல. ஸோ நீங்க ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் டெல்லில இருந்து வந்துட்டு எங்களுக்காக குடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் எங்களுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஸோ தேங்க் யூ சோ மச் மேம். Thank you very much for calling. Thank you.